மருத்துவமனையின் வெள்ளை நிற தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்த ஆருத்ராவின் தலை சுற்றியது. எதிரே பைத்தியம் பிடித்தவள் போல கத்தி துடித்து கொண்டிருக்கும் மான்சியையும் அவளை பற்றி டாக்டர் சொன்ன வார்த்தைகளையும் கேட்ட அவளால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மான்சி எப்படி சென்னைக்கு வந்தாள்? இவள் எப்படி இந்த நிலைக்கு ஆளானாள்? எல்லாவற்றுக்கும் மேலாக தன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த மான்சியை ஈஸ்வர் எப்பொழுது சந்தித்தார்? அவளுக்கு ஏன் அவர் ரகசியமாக உதவி செய்ய வேண்டும்? கேள்விகள் பல அவளது மூளையை குடைந்தன. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வழியிலும் கார் முழுவதும் கடுமையான அமைதி நிலவியது. ஆருத்ரா ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்ப்பதை போல நடித்தாலும் அவளது மனம் முழுக்க மான்சியின் உருவமும் டாக்டரின் வார்த்தைகளுமே சுழன்றடித்து கொண்டிருந்தன. வீட்டிற்கு வந்தவுடன் தன் அறைக்கு சென்ற ஆருத்ராவால் எதையும் ஜீரணிக்க முடியவில்லை. தியானேஸ்வரிடம் நேராக கேட்டுவிடலாமா என்று பலமுறை நினைத்தாள். ஆனால் அடுத்த கணமே அவளது மனம் ஒருவித தவிப்புடன் பின்வாங்கியது. ஒருவேளை நான் ஈஸ்வர் கிட்ட கேட்டா அவ உன்னை மிரட்டினாளா? அதை ஏன் சொல்லல அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்வது? மான்சி என்னை மிரட்டிய விஷயத்தையோ, அவள் என்னை எஸ்டேட்டுக்காகவும் பணத்துக்காகவும் தொந்தரவு செய்ததையோ நான் அவரிடம் சொல்லவே இல்லையே. இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பாரு? என்கிட்ட இருந்து விலகி போயிடுவாரா அல்லது கோவப்படுவாரா என்ற பயம் அவளது தொண்டையை அடைத்தது. தான் கம்பீரமாக இருக்கும் இந்த சந்தோஷமான காலகட்டத்தில் பழைய விஷயங்களை கிளறி வீட்டின் அமைதியை கெடுத்துவிடக் கூடாது என்று ஆருத்ரா நினைத்தாள். மான்சி அடைந்த இந்த நிலைக்கு அவளது சொந்த தீய புத்தியும் கர்மாவும் தான் காரணமே தவிர இதில் ஈஸ்வரனின் பங்கு என்னவாக இருக்கும் என்பதை அவளால் யூகிக்க முடியவில்லை. எது எப்படி ஆயினும் மான்சிக்கு ஈஸ்வர் உதவி செய்கிறார் என்ற உண்மை ஆருத்ராவின் நெஞ்சில் ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. கணவனின் அன்பில் முழுமையாக திளைக்க முயன்றாலும் அந்த ரகசியம் அவளது மனதின் ஒரு மூலையில் பாரமாக அழித்து கொண்டே இருந்தது. மருத்துவமனையில் ஆருத்ராவிற்கு மருத்துவர் குறித்த மருந்துகளை வாங்க சென்ற போதே மான்சி இருக்கும் பிரிவின் பக்கமாக ஆருத்ரா பார்த்து விட்டதை தியானேஸ்வர் கவனித்து விட்டான். இனி அவளாக வந்து கேட்கட்டும். மனதிற்குள் எதையும் பூட்டி வைக்காமல் தானாக பேசும்போது உண்மையை சொல்லலாம் என்றே அவன் அமைதி காத்தான். இரவு வேலை வந்தது. அறையின் கதவை சாத்திவிட்டு ஈஸ்வர் கட்டிலில் அமர்ந்திருக்க ஆருத்ரா தன் கைகளை இறுக்கமாக பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள். மனதிற்குள் உண்மையை பூட்டி வைத்துக் கொண்டு அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மெல்ல அவன் அருகே சென்ற ஆருத்ரா ஈஸ்வர் என்று அழைத்தாள். சொல்லுடி யாரு என்றான் ஈஸ்வர் அமைதியாக. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் மான்சிய பார்த்தேன். நீங்க தான் அவளை அங்க அட்மிட் பண்ணி மருத்துவ செலவெல்லாம் பாக்குறீங்கன்னு டாக்டர் சொன்னாரு. என்னாச்சு அவளுக்கு? அவ ஏன் அப்படி இருக்கா என்று தயங்கியபடியே கேட்டாள். அவளது கேள்வியை கேட்ட ஈஸ்வர் அவள் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து, மான்சி உன்னை மிரட்டினாளா ஆருத்ரா என்று கம்பீரமான குரலில் கேட்டான். ஆருத்ரா ஒரு கணம் அதிர்ந்து போனாள். பிறகு மெதுவாக தலையசைத்து, ஆமாங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்ல, அத்தை மாமா கிட்டையும் பிறகு ரிஷி குடும்பத்துக்கிட்டையும் உடனே சொல்லிடுவேன் என்று சொல்லி மிரட்டினாள். எல்லோரும் உன்னையே தப்பா நினைப்பாங்கன்னு பயமுறுத்தினா. ஆனா நான் பயப்படலைங்க. உங்க பொண்டாட்டியாச்சே, முடிஞ்சதை பண்ணிக்கோடி. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தைரியமா அவளை அவாய்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அவகிட்ட இருந்து போன் வரல. சரி விட்டுட்டா போலன்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ நீங்க சொல்லுங்க ஈஸ்வர்,
அவளுக்கு என்னாச்சு என்றான். ஈஸ்வர் லேசாக புன்னகைத்து அவளது கரங்களை பற்றி கொண்டான். ஒரு நாள் ராத்திரி நமக்குள்ள ஒரு ஃபோன் வந்தது ஞாபகம் இருக்கா ஆரு? ஆமா, நீங்க ஆபீஸ்ல மேனேஜர் கூப்பிட்டாருன்னு அவசரமா போனீங்களே. அன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு லாரி வேகமா வந்து என் காரை இடிக்க பார்த்ததுடி. ஆனா கடவுள் புண்ணியத்துல என்னோட கார் திடீர்னு லேசாக பிரேக் டவுன் ஆகி வேகம் குறைஞ்சது. அதனால அந்த லாரி என் மேல மோத முடியாம நில தடுமாறி பக்கத்துல இருந்த பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துடுச்சு. நான் உடனே போலீஸை வரவழைச்சு விஷயத்த சொன்னேன். அந்த டிரைவர் அப்பவே இறந்துட்டான். ஏதோ தற்செயலா நடந்த ஆக்சிடென்ட்னு நினைச்சுதான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசும்போதுதான் தெரிய வந்தது, அது ஆக்சிடென்ட் இல்ல, என்னை கொல்றதுக்காக மான்சி போட்ட சதி திட்டம் என்று அமைதியாக கூறி முடித்தான். இதை கேட்ட அடுத்த நொடி ஆருத்ராவின் கால்களுக்கு கீழே பூமி நழுவுவது போல் இருந்தது. என்னது, உங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டாளா என்று அலறியபடி ஈஸ்வரை கட்டி அணைத்துக் கொண்டு ஓவென்று அழத் தொடங்கினாள். அவளது உடம்பு பயத்திலும் அதிர்ச்சியிலும் நடுங்கியது. ஈஸ்வர் அவளை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து தலையை கோதி சமாதானப்படுத்தினான். ஆரு, அழாதடி செல்லம், எனக்கு தான் எதுவும் ஆகலையே. உன் புண்ணியமும் நம்ம குடும்பத்தோட தர்மமும் என்னை காப்பாத்திடுச்சு என்றான். ஆருத்ரா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு கோபத்தில் ஆத்திரமாக பொங்கி எழுந்தாள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்கா பாத்தீங்களா? உங்களையே கொல்ல துணிஞ்ச அந்த அரக்கியை எதுக்கு ஈஸ்வர் ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்துறீங்க? அப்படியே தெருவுலயே விட்டு இருக்க வேண்டியது தானே. எதுக்கு அவளுக்கு உதவி பண்றீங்க என்று ஆவேசமாக கத்தினாள். ஈஸ்வர் அவளது கரங்களை மென்மையாக பற்றி அவளை சும்மா விடக்கூடாதது தாண்டி நான் போலீஸ்ல இருந்து அவளை வெளியே கொண்டு வந்தேன். ஆனா என்று தயங்கினான். அப்பொழுதுதான் ஆருத்ராவின் மூளையில் மற்றொரு யோசனை உதித்தது. ஈஸ்வர், அப்போ அவ ஏன் இப்போ அப்படி பைத்தியம் மாதிரி இருக்கா? என்ன நடந்தது அவளுக்கு என்று கண்கள் அகல வினா தொடுத்தாள் ஆருத்ரா. ஈஸ்வர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு ஆருத்ரா ஒரு கணத்திற்கு ஸ்தம்பித்து போனாள். தன் கணவனின் கோபத்தையும் அவனுக்கு அவள் மீது இருக்கும் எல்லையற்ற காதலையும் எண்ணி அவளது கண்கள் மீண்டும் ஆனந்த கண்ணீரால் நின்றன. ஈஸ்வர் அவளது அருகில் அமர்ந்து அவளது தோள்களை மென்மையாக தொட்டு தொடர்ந்தான். ஆரு, ஆரம்பத்துல அவளை பழி வாங்கணும்னு நான் பட்ட வேதனைக்கும் உன்னை கொல்ல பார்த்ததுக்கும் அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா யோசிச்சு பார்த்தப்போ நான் அந்த மாதிரி பழிவாங்கும் குணம் கொண்டவன் இல்லைன்னு எனக்கே புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் அவளை சட்டத்தின் முன் நிறுத்தினாலும் அப்படியே விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப அவளுக்கு என் மேல இருக்கிற பயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லா உண்மையும் வெளிவந்த பிறகு ஈஸ்வர் எப்ப வேணாலும் வருவான், என்ன வேணுனாலும் பண்ணுவான் என்ற பயம் அவ மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு. அந்த பயம் அவன் முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சது. அதை பார்த்ததுமே போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சு போன்னு விட்டுட்டேன். இருந்தாலும் மனசு கேட்கல. நீ வெளியே போகும்போதும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வெளியே போகும்போதும் சரி, உனக்கு தெரியாமலேயே 4 பேரை பாதுகாப்புக்காக பின்னாடியே போக சொன்னேன். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் நான் ஆபீஸ் போற வழியில அவளை திடீர்னு பார்த்தேன். பார்த்தா ஒரு பைத்தியக்காரி மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்கா. போற வரவங்களை எல்லாம் பார்த்து ஏதேதோ கத்திக்கிட்டும் என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு தனக்கு தானே உளறிக்கிட்டும் போயிட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு முழுசா புரிஞ்சது, அவளுக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சுன்னு. உனக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும்
கடைசியில அவளும் ஒரு அனாதை தானே. இப்போ அவளுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சேன்னு என் மனசு கஷ்டமா போச்சு. அதான் அவளை அப்படியே விட முடியாம கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணினேன். பாவம் மான்சி. அவளுக்கு அம்மா அப்பான்னு வழிகாட்ட யாருமே இல்லாம வளர்த்ததால பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு தப்பா நினைச்சு வாழ்ந்துட்டா. ஒருவேளை அவ உன் கூட இருந்து உன்னோட நல்ல குணத்தையும் ஒழுக்கத்தையும் பார்த்திருந்தா கண்டிப்பா அவளும் திருந்தி நல்லவளா மாறி இருப்பாளோ என்னவோ. ஆனா என்ன பண்றது, பணம் அவ கண்ணை மறைச்சிடுச்சு என்று அவன் பேசி முடித்தபோது அவனது குரலில் ஒரு பெரும் கருணை கலந்திருந்தது. கணவனின் அந்த பெருந்தன்மையான பரந்த உள்ளத்தை கண்டு ஆருத்ரா அவள் வார்த்தைகளால் பேச முடியவில்லை. எழுந்து சென்று அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டவள் அவனது மார்பில் முகம் புதைத்து வெம்பினாள். நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க ஈஸ்வர். உங்களோட மனைவியா என்ன ஆக்குனதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று அவனது கைகளை பற்றி கொஞ்சினாள். ஈஸ்வர் ஆருத்ராவின் கைகளை தன் இரு கரங்களுக்குள்ளும் மென்மையாக ஏந்தியபடி தொடர்ந்து பேசினான். நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட மான்சியை பத்தி தனியா விசாரிச்சேன் ஆரு. இப்போதைக்கு அவளோட மனநிலை அப்படிதான் இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல மாறாது. அதனால கொஞ்ச நாளைக்கு அவளை மனநல மருத்துவமனையில சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இன்னும் ஓரிரு நாள்ல அவளை மனநல காப்பத்துக்கு மாத்திடுவாங்க. அங்கிருந்து அவளுக்கு தேவையான அத்தனை சிகிச்சைகளும் நடக்கும். அந்த செலவு முழுவதையும் நாமளே ஏத்துக்கலாம். அவ குணமாய் வெளியே வந்ததும் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வாழ்க்கையை அமைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் என்றான் ஈஸ்வர். தன்னையும் தன் குடும்பத்தையும் அழிக்க நினைத்த ஒரு எதிரிக்கு கூட இந்த அளவுக்கு நன்மையையும் எதிர்காலத்தையும் பற்றி அக்கறையையும் யோசிக்கும் கணவனை பார்த்து ஆருத்ராவிற்கு மெய் சிலுத்தது. கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நல்ல கணவரை கொடுத்ததுக்கு உனக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது என்று தன் மனதிற்குள் உருகி பிரார்த்தித்தாள். ஆருத்ராவின் கண்களில் வழிந்த நிகழ்ச்சியை கண்ட ஈஸ்வர் மெல்லிய சிரிப்புடன், சரி சரி போதும் மேடம், ரொம்ப உருகாதீங்க, நாம நம்ம கதைக்கு வருவோம் என்று குறும்போடு சொன்னான். அவளது விரல்களை தன் விரல்களோடு பிணைத்து கொண்டு அவளது கண்களை ஆழமாக பார்த்து, வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பவுமே உனக்கு துணையா நான் இருப்பேன்டி, எதை நினைச்சும் பயப்படாத என்று உறுதியளித்தான். ஈஸ்வரின் அந்த நெஞ்சார்ந்த வார்த்தைகளும் மாறாத அணைப்பும் ஆருத்ராவின் மனதில் இருந்த அத்தனை பயத்தையும் குழப்பத்தையும் முற்றிலுமாக துடைத்து எறிந்தன. லண்டனில் குளிர்ந்த மாலை நேரம். பிக்மன் மணிக்கொண்டின் மணி ஓசை மெல்ல கேட்டுக்கொண்டிருக்க தன் அழகிய வீட்டிற்குள் பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தாள் தாரணி. சென்னையில் அண்ணி ஆருத்ரா கர்ப்பமாக இருக்கும் செய்தி கிடைத்த நாளிலிருந்தே தாரணிக்கு லண்டனில் மனசு நிற்கவில்லை. எப்படியாவது உடனே சென்னைக்கு கிளம்பி போய் அண்ணியை பார்த்து அள்ளி கொஞ்ச வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்குள் ஓடிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது ஆபீஸில் இருந்து வீட்டிற்குள் நுழைந்தான் ரிஷி. தாரணி பைகளை அடுக்கி வைப்பதையும் குழந்தைகளுக்கான உடைகளை ஷாப்பிங் செய்து டேபிளில் பரப்பி வைத்திருப்பதையும் பார்த்த ரிஷி சிரித்து கொண்டே பின்னால் வந்து அவளது தோள்களை பற்றினான். என்ன மேடம், லண்டன்ல இருக்கிற அத்தனை பொம்மை கடையையும் தூக்கிட்டு வந்துடுவீங்க போல இருக்கு. இன்னும் அன்னைக்கு குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள இவ்வளவு ஷாப்பிங்கா என்று கிண்டல் அடித்தான். தாரணி அவனை செல்லமாக முறைத்து, போங்க ரிஷி, உங்களுக்கு என்ன தெரியும்? என் அண்ணன் வீட்டின் வம்சமே உருவாங்க போகுது. நான் அத்தை ஆக போறேன் தெரியுமா? அன்னைக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நான் இப்பவே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறேன். நாம அடுத்த வாரமே சென்னைக்கு கிளம்புறோம் என்று அடம் பிடித்தாள். ரிஷி அவளது ஆர்வத்தை பார்த்து ரசித்து சிரித்தான். சரிடி, என் ஆசை பொண்டாட்டி, உன்னோட அண்ணன் அண்ணிய பார்க்க நாம கண்டிப்பா போறோம். ஆனா அங்க போனதும்
ஆறுகிட்ட தாரணி லண்டன்ல எனக்கு சரியா சாப்பாடு கூட செஞ்சு தரதில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், பாத்துக்கோ என்று அவளை சீண்டினான். ஐயோ ரிஷி, சும்மா இருங்க என்ற தாரணி வெட்கத்தோடு அவனை துரத்த, பனியிரவில் ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று மென்மையாக வீசிக்கொண்டிருந்தது. படுக்கை அறையில் எரிந்த மிதமான வெளிச்சம் அவர்களின் காதலுக்கு மேலும் வண்ணம் சேர்த்தது. ரிஷி மெத்தையில் சாய்ந்து அமர்ந்திருக்க, அவனது தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டு அமைதியாக கிடந்தாள் தாரணி. அவளது கூந்தலை மெல்ல விரல்களால் கோதிவிட்டபடியே ரிஷி குறும்போடு அவளது காதோறும் குனிந்தான். தாரணி, என்று கண்களை மூடியபடியே முணுமுணுத்தாள் தாரணி. அண்ணன் வீட்டுல வம்சம் துளிர்க்க போகுது. நாம எப்போ மாமா அத்தையா மட்டும் இருக்க போறோம்? நீ எப்படி அம்மாவாக போற என்று மெல்லிய குரலில் வினவினான் ரிஷி. அந்த கேள்வியை கேட்ட நொடி தாரணியின் உடம்பெல்லாம் ஒரு கணம் சிலிர்த்து போனது. அவளது கன்னங்கள் சிவந்து வெக்கம் தாழாமல் தன் முகத்தை ரிஷியின் அகன்ற நெஞ்சில் புதைத்து கொண்டாள். அவனது நெஞ்சுக்கூட்டின் வேகமான துடிப்பை கேட்டபடியே மெதுவாக தலையை உயர்த்தி அவனது கண்களை பார்த்தாள். வெட்கம் கலந்த புன்னகையோடு, ரிஷி, இந்த லண்டன் ப்ராஜெக்ட் வேலை முடிஞ்சதும் நாம நம்ம ஊருக்கு திரும்ப போயிடலாம். அங்க போய் தான் நாம நம்ம குழந்தையை பெத்துக்கணும் என்று ஆசையோடு கூறினாள். அவளது சிவந்த கன்னங்களையும் காதலால் சொலிக்கும் கண்களையும் பார்த்த ரிஷிக்கு அவளை அப்படியே அள்ளி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு மேலெழுந்தது. அவனது ஆண்மையின் கம்பீரம் அவளை மென்மையாக தழுவியது. அவளது இடுப்பில் தன் கைகளை ஆழமாக பதித்து தன் பக்கம் இழுத்த ரிஷி அவளது சிவந்த தடித்த இதழ்களில் தன் இதழ்களை மென்மையாக பதித்தான். அந்த முத்தம் ஆழமானதாகவும் நீண்ட நேரத்திற்கு தொடர்வதாகவும் இருந்தது. தாரணி தன் இரு கரங்களாலும் ரிஷியின் கழுத்தை சுற்றி வளைத்து அவனது அணைப்பிற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். ரிஷி அவளது நெற்றி, கன்னங்கள், பிடரி என ஒவ்வொரு இடத்திலும் தன் காதலின் முத்திரையை பதித்து கொண்டே செல்லமாக சீண்டினான். அவர்களின் மூச்சரிப்பும் காதலின் மெல்லிய முணுமுணுப்புகளும் மட்டுமே அந்த அறையின் அமைதியை கலைத்தன. லண்டனின் உறைபனி இரவில் இரு உடல்களும் ஒரே உயிராக கலந்து தங்களின் புதிய காவிய கூடலில் மெய்மறந்து மூழ்கி போயினர். இரவின் ஆழம் கூடும் தோறும் ரிஷிக்கும் தாரணிக்கும் இடையிலான காதலின் தாகமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. லண்டனின் குளிர்காற்று ஜன்னல் கண்ணாடிகளின் லேசாக மோதி ஒலி எழுப்ப, உள்ளே அவர்களின் அறையோ காதலின் கதகதப்பில் உருகி கொண்டு இருந்தது. ரிஷி தாரணியின் முகம் முழுவதும் தன் மெல்லிய முத்தங்களால் நிரப்பிக் கொண்டிருந்தான். அவளது நெற்றி, புருவம், இமைகள், கன்னங்குழிகள் என ஒவ்வொன்றையும் ஆசையோடு வருடி முத்தமிட்டான். அவனது ஒவ்வொரு ஸ்பர்சத்திற்கும் தாரணியின் உடம்பில் லேசான நடுக்கம் பரவியது. ரிஷி, என்ன இப்படி பண்றீங்க என்று தாரணி மூச்சரைக்க கேட்க, ஏ, ஆயுசு முழுக்க உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி என்று ரிஷி அவளது காதோறும் கிசுகிசுத்தான். அவன் அவளது மெல்லிய கைகளை பற்றி தன் நெஞ்சில் வைத்து அழைத்து கொண்டான். அவனது இதயத்தின் அதிவேக துடிப்பை உணர்ந்த தாரணிக்கு அவன் தன் மீது வைத்திருக்கும் ஆழமான காதல் மீண்டும் ஒரு முறை மெய்ப்பிக்கப்பட்டது. தாரணி மெல்ல எழுந்து அவனது மார்பில் சாய்ந்து அவனது தாடியை தன் விரல்களால் செல்லமாக வருடினாள். எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும் ரிஷி என்றாள் காதலுடன். நாம கண்டிப்பா அப்படித்தானே இருப்போம் தாரணி. நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு சொர்க்கம்தான் என்று கூறிய ரிஷி அவளை அப்படியே மெத்தையில் சாய்த்து மீண்டும் அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். இந்த முறை அவனது அணைப்பில் இன்னும் கூடுதலான தீவிரமும் ஆசையும் கலந்திருந்தது. தாரணியும் தன் கணவனின் காதலுக்கு ஈடு கொடுத்து அவனது தோள்களை இறுக்கமாக பற்றி தன் பக்கம் இழுத்து கொண்டாள்.
ஒருவரை ஒருவர் அள்ளி பருகியபடியே அந்த அழகிய தருணங்களை இருவரும் இடைவிடாமல் ரசித்துக் கொண்டு இருந்தனர். மறுநாள் காலை விடியலில் வாசற்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு தாரணி மெல்ல கண் விழித்தாள். ரிஷி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அவனது நெற்றியில் செல்லமாக முத்தமிட்டு விட்டு உடைகளை சீர் செய்து கொண்டு கதவை திறக்கச் சென்றாள். கதவை திறந்ததும் அங்கே நின்று கொண்டிருந்தவளை கண்டதும் தாரணியின் முகம் லேசாக மாறியது. அங்கே நின்று இருந்தது வேறு யாரும் இல்லை, ரிஷியின் ஆபீஸில் அவனுடன் வேலை பார்க்கும் பெண் ஜெனிஃபர். ஹாய் தாரணி, குட் மார்னிங். ரிஷி எழுந்தாச்சா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் வாங்க வந்தேன் என்ற புன்னகையோடு உள்ளே நுழைந்த ஜெனிஃபரை வேறு வழியின்றி வரவேற்று வரவேற்பறையில் உட்கார வைத்தாள் தாரணி. ஜெனிஃபரை கண்டாலே தாரணிக்கு கொஞ்சமும் பிடிக்காது. அதற்கு முக்கிய காரணமே அவள் ரிஷியிடம் நடந்து கொள்ளும் முறைதான். தினந்தோறும் ஆபீஸ் விஷயத்திற்காக வரும்போதெல்லாம் ரிஷியின் அருகில் உரசி அமர்வதும் அவனை சாதாரணமாக தொட்டு பேசுவதும், ஏ ரிஷி என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு அனாவசியமாக சிரித்து கிண்டல் அடிப்பதுமாக இருப்பாள். இதையெல்லாம் தினமும் கவனித்துக் கொண்டிருக்கும் தாரணி எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஏனென்றால் தாரணிக்கு தன் கணவனை பற்றி நன்றாக தெரியும். அவள் ரிஷி மேல் உயிரையே வைத்திருந்தாள். ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தி மாதிரிதான் என்னோட ரிஷியும். அவன் தங்கமானவன் என்பதை பற்றியும் தப்பா யோசிக்க மாட்டான் என்பதும் அவளுக்கு தெளிவு. ஆனால் இந்த ஜெனிஃபர் இருக்காளே, சில பொண்ணுங்களே இப்படித்தான். கல்யாணமான ஒரு ஆண் என்று தெரிந்தும், அதுவும் அவன் மனைவி முன்னாடியே எப்படி தொட்டு பேசுவது, எப்படி கைப்பிடிப்பது, காமெடி பண்ணுவது என்று கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் நடந்து கொள்வாள். அவளது இந்த செய்கைகள் தாரணிக்கு முகம் சுளிக்கும் அளவிற்கு ஆத்திரத்தை வரவழைக்கும். ரிஷி எப்பொழுதும் அவளிடம் ஆபீஸ் விஷயங்களை பேச மட்டுமே செய்வான். மற்றபடி இந்த தொடுதல் உரசுதல் வேலையெல்லாம் அந்த ஜெனிஃபர் தான் செய்வாள். அதனாலதான் இதை பற்றி ரிஷியிடம் எதையும் கேட்காமல் ஜெனிஃபரை கண்டாலே கோபம் கொண்ட கூர்மையான பார்வையோடையே பார்ப்பாள் தாரணி. ஒருவேளை ரிஷியிடம் இதை பற்றி கேட்டால், ஹே தாரணி, இதெல்லாம் லண்டன்ல சகஜண்டி. ஆபீஸ் வேலை செய்யற பொண்ணுங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்க, நீயே ஏதேதோ நினைச்சுக்காத என்று அலட்சியமாக சொல்லிவிடுவான். அதற்காகவே ஜெனிஃபர் செய்யும் அத்தனை செய்களையும் மனதிற்குள் சகித்து கொண்டு அவள் முன்னாடி தன் கணவன் மீது இருக்கும் உரிமையையும் காதலையும் காட்ட பலவந்தமாக முகமலர்ந்து வரவேற்பதை போல நடிப்பாள் தாரணி. என்றும் ஜெனிஃபர் சிரித்து கொண்டே சோஃபாவில் அமர தாரணி அவளுக்கு சூடான காப்பி தயாரிக்க சமையலறைக்குள் சென்றாலும் அவளது கண்கள் வரவேற்பறையை நோக்கியே இருந்தன. அப்பொழுது மாடியிலிருந்து கம்பீரமாக இறங்கி வந்து கொண்டிருந்தான் ரிஷி. அவன் வருவதை மாடியின் படிக்கட்டு வளைவிலேயே கவனித்து விட்ட தாரணிக்கு மூளையில் சற்றென்று பொறி தட்டியது. ஐயோ, ரிஷி கீழே வரானா? இந்த ஜெனிஃபர் வேற அந்த பெரிய சோஃபாவுல பாதி இடத்த அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காளே. இவன் மட்டும் அங்க போய் உட்கார்ந்தா இவ வழக்கம் போல தொட்டு பேச ஓடி வந்துடுவாளே என்று மனதிற்குள் பதறிய தாரணி நொடி பொழுதில் ஒரு மாஸ் பிளான் போட்டான். சமையலறையில் கொதித்து கொண்டிருந்த காப்பியை கையில் எடுத்துக்கொண்டு அவசரமாக ஓடி வந்து வரவேற்பறைக்கு சென்றான். ஜெனிஃபர் உட்கார்ந்திருந்த அதே பெரிய சோஃபாவில் இன்னொரு முனையில் சற்றும் யோசிக்காமல் டப்பென்று போய் அமர்ந்து விட்டாள். அதே நேரம் கீழே இறங்கி வந்த ரிஷி, ஹாய், குட் மார்னிங் ஜெனிஃபர் என்று சொல்லியபடியே தன் அழகிய மனைவி தாரணியை ஓர கண்ணால் சைட் அடித்தான்.
ஜெனிஃபர் உடனே தன் வழக்கமான சிரிப்போடு, "ஓ ரிஷி, கம் ஹியர்" என்று சொல்லி தன் பக்கத்தில் இருந்த சோஃபாவை தட்டி கூப்பிட கையை உயர்த்தினாள். ஆனால் அங்கே ஏற்கனவே தாரணி கெத்தாக அமர்ந்து காப்பியை ஆற்றி முடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஜெனிஃபரின் கை காற்றில் தொங்கியது. வேறு வழி இல்லாமல் ஜெனிஃபரின் எதிரே இருந்த ஒற்றை ஆள் மட்டுமே உட்காரக்கூடிய சிங்கிள் சோஃபாவை நோக்கி நடந்து சென்ற ரிஷி அதில் சென்று நிதானமாக இதை பார்த்ததும் தாரிணியின் மனதிற்குள், "அப்பாடா, தப்பிச்சொண்ட சாமி" என்று ஒரு பெரிய சுனாமி அலை ஓய்ந்தது போல இருந்தது. நல்ல வேளை நான் போய் இந்த சோஃபால உட்காரலனா இந்நேரம் இந்த ஜெனிஃபர் அவ பக்கத்துல ஒட்டி உரசி உட்கார்ந்துருப்பா. "உன்னோட ஆட்டமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடி லண்டன் மேடம்" என்று மனதிற்குள் ஜெனிஃபரை பார்த்து மைண்ட் வாய்ஸில் சவால் விட்டாள். ஆனால் எதிரே அமர்ந்திருந்த ரிஷிக்கு தான் சிரிப்பை அடக்க முடியவில்லை. தன் மனைவி தாரணி ஏன் திடீரென்று ஓடி வந்து ஜெனிஃபர் பக்கத்தில் அமர்ந்தாள் என்பதும் அவளது முகத்தில் தெரியும் அந்த பொறாமை கலந்த கடுப்பும் அவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. தன் மீது தாரணிக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் வேறொருத்தி தன்னை லேசாக சீண்டினால் கூட அவளால் தாங்க முடியாது என்பதை நினைத்து அவனுக்குள் சிரிப்பு பொங்கி வந்தது. தாரணி காப்பி கோப்பையை கையில் பிடித்துக்கொண்டு ஜெனிஃபரை ஒரு "என்னடி இப்ப என்ன பண்ணுவ" என்கிற பாணியில் லேசாக முறைத்து பார்க்க ரிஷி அவளுக்கு தெரியாமல் உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கி கொண்டு ஆபீஸ் ஃபைலை கொடுத்துவிட்டு ஆபீஸ் விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தனர். தாரணி, "இனிமே எதுக்கு இங்கே உட்கார்ந்துட்டு? அவர் தான் அங்க உட்கார்ந்துட்டாரு. இனிமே நம்மளுக்கு என்ன வேலை" என்று சொல்லி சமையல் அறைக்கு சென்றதும் காலை டிஃபன் செய்ய தொடங்கினாள். இருந்தாலும் தாரணி காது மட்டும் இவர்கள் பேசும் விஷயத்தையே கவனித்துக் கொண்டே இருந்தது. ஜெனிஃபர் ஃபைலை வாங்கிவிட்டு காப்பியை கொடுத்துவிட்டு, "சரி பாய் ரிஷி, ஆபீஸ்ல பார்க்கலாம்" என்று சொல்லிக்கொண்டே கிளம்ப திரும்பினாள். இதை பார்த்த தாரணிக்கு, "அப்பாடா, தொல்லை ஒளிஞ்சது" என்று பெருமூச்சு வெளிவந்தது. ஆனால் அவள் முழுமையாக வெளியேறாமல் திடீரென்று திரும்பி நேராக ரிஷியின் அருகில் சென்று அவனது தலைமுடியை கலக்கலவென்று கலைத்துவிட்டு, "ஹே டெட்டிப்பாய், பல்லு கூட தேய்க்காம காப்பி குடிக்கிற" என்று சொல்லி செல்லமாக கிண்டல் எடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். இதை பார்த்த தாரணியின் ரத்தம் கொதித்து போய்விட்டது. என்ன இவ திருந்தவே மாட்டேங்கிறா? நான் தான் அவகிட்ட வம்பளக்க கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து பாக்குறேன். இவ ரொம்ப அத்துமீறா. தமிழ்நாட்டு பொண்ணுன்னா யாருன்னு இவளுக்கு நல்லா காட்டிட வேண்டியதுதான் என்று மனதுக்குள்ளேயே பற்களை கடித்து கொண்டு கொதித்தெழுந்தாள். தாரணியின் முகம் கோபத்தில் மாறிப்போன அந்த தோற்றத்தை வைத்து அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை ரிஷி நொடியில் புரிந்து கொண்டான். ஜெனிஃபர் கதவை அடைத்துவிட்டு வெளியே சென்ற மறு நிமிடமே தாரணியின் பின்னாலிருந்து சென்று தன் கைகளால் அவளை மென்மையாக வளைத்து பிடித்து கொண்டான் ரிஷி. தன் கன்னத்தோடு அவளது கன்னத்தை மென்மையாக உரசியபடியே, "என் செல்ல குட்டி மனைவி, உன் சின்ன மண்டைக்குள்ள ஏண்டி இவ்வளவு யோசனை ஓடுது" என்று காதலோடு கிசுகிசுத்தான். திரும்பி முறைக்க முயன்ற தாரணியின் உதடுகளை வீரலால் தடுத்து, "லண்டன்ல இதெல்லாம் சகஜம்டி. நீ நினைக்கிற மாதிரி அவ தப்பான பொண்ணு இல்லடி. ஜாலியான டைப். புரிஞ்சுக்கோ. உன் புருஷன் எத்தகையவனு எனக்கு நீதான் உலகம்ங்கிறது உனக்கு தெரியாதா? வேறொருத்தியின் அனாவசியமான தொடுதலுக்கோ பேச்சுக்கோ நான் என்னைக்குமே இடம் கொடுத்ததுண்டா? உன் குட்டி மூளைக்கு வேலை கொடுத்து எதையும் போட்டு குழப்பிக்காத. எப்பவும் ஃப்ரீயா ஜாலியா இரு என் தங்கம்" என்று அவளது காதோரம் தேனாக பேசினான். மேலும் தொடர்ந்தவன், "சரி சரி,
சீக்கிரமா வேலையை பாரு. மதியம் வீட்டுக்கு லஞ்சுக்கு வர்றதுக்குள்ள ருசியா ஏதாவது செஞ்சு வை, பாப்போம் என்று சொல்லிவிட்டு அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்துவிட்டு குளியல் அறை நோக்கி சென்றான். ரிஷி சொல்லிவிட்டு போன அந்த வார்த்தைகளும் அவனது அணைப்பும் தந்த அரவணைப்பும் தாரணியின் மனதில் வேதனை ஒரே நொடியில் அடித்து துடைத்து விட்டன. அவளது முகத்தில் மீண்டும் குறும்பும் புன்னகை மலர கணவனின் வருகைக்காக ஆசையோடு சமையலறைக்குள் அடியெடுத்து வைத்தாள்.